கடந்த மார்ச் மாதம் போலீஸ் காவலில் உயிரிழந்த ஆகாஷின் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி. ஆகாஷ் அவருடைய உடலை வாங்கணும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி அடுத்து வரும் காலங்களில் நீதிமன்றத்தின் நகர்வு எப்படியாக இருக்கும்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. போலீஸ் தாக்குதல் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் தாக்குதலில் கடந்த மார்ச் மாதம் உயிரிழந்த ஆகாஷ் என்ற வாலிபரின் உடலை வாங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் ஆகாஷின் உடலை நேற்று மாலை 5 மணிக்குள் வாங்க வேண்டும் என காலக்கெடு விதித்திருந்தது நீதிமன்றம். அந்த காலக்கெடுவிற்குள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து இதுவரை இந்த நேரம் வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய பெற்றோர் மற்றும் அவருடைய உறவினர்கள் அந்த சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வேண்டும், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த விக்டோரியா கௌரி நீதிபதி விக்டோரியா கௌரி முடிந்தவரை விரைவாக விசாரணையை முடித்து சட்டப்படி அந்த அதிகார வரம்பிற்குட்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது இன்னும் மனுதாரர் கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இன்னும் ஏன் உடலை வாங்கவில்லை, உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டும், தற்போது வரை உடலை பெறாமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல என அவர் கருத்தை தெரிவித்து நேற்று மாலை 5 மணிக்குள் உடலை வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் இன்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும். அந்த உத்தரவில் போலீசாரே அந்த உடலுக்கான மரியாதையை செய்து அடக்கம் செய்வார்கள், அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கேட்டு சொல்லியிருந்தார். அதன்படியும் ஆகாஷின் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து மானாமதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை சுமார் அந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களிடம் கேட்கும் பொழுது நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என அந்த போராட்ட குழுவினரும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இன்று இந்த வழக்கில் நீதிபதி நேற்று கூறியது போல காவல்துறையினரே உடலை அடக்கம் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிப்பாரா என்பது நீதிமன்ற விசாரணையின் போதுதான் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. கடந்த மார்ச் மாதம் போலீஸ் காவலில் உயிரிழந்த ஆகாஷ் அவருடைய உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.